pray in the கர்த்தர் மகா நல்லவர், அவர் கிருபை மகா பெரியது. இன்றைக்கும் நம்முடைய ஜெபம் செய்ய சிறந்த வழி என்கிற பாட புஸ்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வருகிறோம். ஆமா, 10 பாடங்கள். இன்றைக்கு நம்ம 3வது பாடத்தை தேவனுடைய ஆவியானவரே நமக்கு, அதாவது அவர்தான் சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துகிறவர், நம்மை சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துவாராக. இந்த புஸ்தகத்திலிருந்து 5 மற்றும் 6வது அத்தியாயங்களில் அடங்கி இருக்கிற சத்தியங்களை தேவன் நமக்கு கற்றுத்தருவார். சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. ஆமா, நாம எல்லாரும் வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் அடைந்து கொண்டே இருக்கிறோம். உங்களோடு சேர்ந்து நானும் ஒவ்வொரு பாடம் படிக்கும் பொழுது, கற்றுக் கொடுக்கும் பொழுது, உங்களுக்காக ஆயத்தம் செய்யும் பொழுது ஆவியானவர் புதிய புதிய வெளிப்பாடுகளை தந்து கொண்டே இருக்கிறார். எனக்கு இன்னொன்னு தெரியும், யார் யாரெல்லாம் நீங்க சீரியஸா ப்ரிப்பேர் பண்றீங்களோ கண்டிப்பா நம்ம ஒரு பாடத்தை அறிந்து கொள்ளுவோம். ஆவியானவர் இன்னொரு வெளிச்சத்தை தருவார். சரிங்களா? அதுதான் உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த வெளிப்பாடு. அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுதி வையுங்கள். அது உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் நிச்சயமாகவே பிரயோஜனப்படும். எஸ், இப்பொழுது நம்ம வகுப்புக்கு சென்று விடலாம். வெரி குட். ஜெபம் செய்ய சிறந்த வழி. முதலாவது கொஸ்டின், அவரோடு நெருக்கமான உறவை உருவாக்க நாம் எதை முயற்சிக்க கூடாது? மிக முக்கியமான ஒரு கேள்வி. கிரேஸ் சிஸ்டர். 43வது பக்கம் 2வது பேஜ்ல தேவன் மேன்மையானவர் என்ற தலைப்பின் கீழ் தேவனோடு ஒரு உறவை உருவாக்க தீவிரமாக முயற்சியை மேற்கொள்ள வேண்டாம். ஓகே, எப்படி பொதுவா ட்ரை பண்றாங்கன்னு ஏதாவது ஐடியா சொல்லுங்களேன். தீவிரமான ஒரு உறவை ஏற்படுத்த என்ன எதிர்பார்க்கிறாங்க அல்லது என்ன பேசுறாங்க? வேற யாரும் எழுதியிருக்கீங்களா? இன்னொரு ஆன்சர் இருக்கு. இது சரியான பதில் தான். இன்னொரு ஆன்சர் இருக்கு. பாருங்க, பேஜ் 47 பாட்டம் மோஸ்ட் பேராகிராஃப்ல மிடில் இருக்கு பாருங்களேன். 47வது பக்கத்துல கடைசி பேராகிராஃப்ல மத்தியில, எப்பொழுதும் ஏதாவது ஒரு பூமியை குலுக்குகிற அல்லது மிகவும் பிரம்மாண்டமான காரியம் ஒன்றின் மூலமாக அவரோடு உங்களுக்கு உள்ள நெருக்கத்தை உருவாக்க நீங்கள் முயற்சிக்கிறீர்களா? ஒரு உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சிருப்பாருங்க. தமஸ்கு வீதியில பவுலுக்கு ஒரு என்கவுண்டர் இல்லையா, ஒரு அதிர்ச்சி வைத்தியம். இன்னும் நீங்க சொல்ல போன எப்படி இதை புரிந்து கொள்ளலாம் என்றால், தேவன் என்னோடு முகமுகமாய் பேசினாரு, ஒரு வெளிச்சம் வந்துச்சு, இதெல்லாம் நல்லது. சரிங்களா? இதற்காக நம்ம முயற்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஒரு என்கவுண்டரு நேற்று, எனக்கு பயங்கரமான என்ன சொல்லுவாங்க, உடம்பெல்லாம் சிலிர்த்தது, தேவன் என் மேல இறங்கினாரு, அப்படிப்பட்ட விசேஷித்த அனுபவங்களை முயற்சிக்க வேண்டாம் என்று இந்த பகுதி சொல்லுகிறது. இல்லையா? தவறு இல்லை. அப்படி வந்தா நல்லது, வரட்டாலும் நல்லதுதான். நாம் விசுவாசித்து நடக்கிறவர்கள். சரியா? என்னென்னலாம் சொல்லியிருக்கோம் அத்தனையையும் விசுவாசித்து நடக்கிறவர்கள். என்னென்னலாம் சொல்லியிருக்கு அவருடைய உறவை பற்றி, மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்கு உள்ளேயே இருக்கிறார். அவர் வெளியே இல்லை, நமக்கு உள்ளேயே இருக்கிறார். அந்த அனுபவம் போதும். சிலர் ரொம்ப வெளியாத காட்டுவாங்க. சில ஊழியர்கள் கூட இருக்கிறாங்க, ஐயோ நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லையே என்று நீங்கள் சோர்ந்து போக வேண்டியது இல்லை. அதற்காக முயற்சிக்கவும் வேண்டிய அவசியம் இல்லை. இல்லையா? எனக்கு ஒரு என்கவுண்டர் நடந்தது, உடம்பெல்லாம் புல்லரிச்சுது, நல்லா குதிப்பாங்க பாருங்க, ரொம்ப துதிப்பாங்க, ரொம்ப அதாவது உடம்ப போட்டு குலுக்குவாங்க. இப்படியெல்லாம் அவசியம் அல்ல என்று நம்ம இங்க பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். இல்ல ஏதாவது யாருக்காவது சந்தேகம் இருக்கா? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? நீங்க சந்தித்த சிலர் அப்படி சொல்லுவாங்க. உங்களுக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்ல தமஸ்கு வீதியில இருந்த அனுபவம், தேவர் என் மீது ஒரு வெளிச்சமாக உதித்தார், அப்படியெல்லாம் சொல்றாங்க. அது வித்தியாசமான அனுபவம், வித்தியாசமான நபருக்கு இருக்கட்டும். அதற்காக எனக்கு அப்படி ஒரு அனுபவம் இல்லையே என்று சொல்லி நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக முயற்சிக்கவும் வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நாம் யாரு? தரிசித்து நடவாம விசுவாசித்து நடக்கிறோம். ஆமா, அவர் நமக்கு உள்ளேயே இருக்கிறார். ஒருவரும்
நம்மை அவருடைய கரத்திலிருந்து பறிக்க முடியாது. சரிங்களா? எல்லாமே ஃபெய்த். ஆமா. எப்படி எப்படி யோசிக்கலாம்? மோசேக்கு வெளிப்பட்டது போல முட்செடியில வெளிப்பட்டாரு, முகமுகமாய் பேசினான்றது நல்லது. பவுலோடு ஒரு என்கவுண்டர் வந்தது இல்ல. பட் நம்ம அப்படிப்பட்ட அது அழகா எழுதுறாரு பாருங்க. அதாவது எப்பொழுதும் ஏதாவது ஒரு பூமியை குலுக்குகிற அல்லது மிகவும் பிரம்மாண்டமான காரியம் ஒன்றின் மூலமாக அவரோடு உங்களுக்குள்ள நெருக்கத்தை உருவாக்க நீங்கள் முயற்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோ அப்படி எனக்கு ஒரு அனுபவம் இல்லையே என்று நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்கள். இரண்டாவது கொஸ்டின் போயிடலாம். ஜெபத்தில் பெரும் பகுதி என்னவாக இருக்க வேண்டும்? ஏன்? 3 காரணங்கள் எழுதுக. வெரி குட். எஸ் சிஸ்டர் லிதியா. ஜெபத்தில் பெரும்பகுதி என்னவாக இருக்க வேண்டும்? ஏன் 3 காரணங்கள். ஏன் என்று 3 காரணங்கள். நீங்க அன்மியூட் பண்ணல லிதியா சிஸ்டர். ஓகே. ஜெபத்தில் பெரும்பகுதி துதியாக இருக்க வேண்டும். வெரி குட். காரணம் 3 சொல்லுங்க. ஏனெனில் துதியில் தேவனை ஆசீர்வதிக்கும், துதி தேவனை ஆசீர்வதிக்கும், எங்களை பலப்படுத்தும். 2 கர்த்தர் தமது ஜனத்தின் துதிகளில் வாசம் செய்கிறார். ஓகே. துதியும் ஆராதனையும் எடுக்கப்படுவது இதன் காரணமாக. ஓகே, எல்லாம் தெரிஞ்சதுனால ஜெபத்தில் பெரும்பகுதி என்னவாக இருக்க வேண்டும், ஏன் என்று 3 காரணங்கள் மிக தெளிவாக சொல்ல பாருங்க. துதி தேவனை ஆசீர்வதிக்கும். முதலாவது பாயிண்ட் பாருங்க. அப்படி என்றால் என்ன பொருள்? யாராவது சொல்லுங்க. நம்முடைய துதி தேவனை ஆசீர்வதிக்கும் என்றால் என்ன பொருள்? அவரை மகிமைப்படுத்தும். மகிமைப்படுத்துறது. ஓகே. அவருக்கு என்ன அதுல ஆசீர்வாதம்? அவருக்கு என்ன பிரயோஜனம்? பாருங்க, அவர் துதிகளின் மத்திய அவரை சந்தோஷப்படுத்தலாம். முத்தமிடுகிறது ஒரு காரணம் இருக்கு. அவரை முத்தம் செய்யறோம்னு சொல்லி. ஓகே. அவர் அதுல பிரியப்படுகிறார் இல்லையா? நம்மோடு உள்ள உறவுலே அவர் மகிழுகிறார். அது அவருக்கு ஆசீர்வாதம். அவர் சந்தோஷப்படுகிறார் என்று சொல்லி ஒரு வசனம் இருக்கு, நம்ம பார்த்திருக்கிறோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அந்த வசனத்தை நீங்க ஞாபகம் வச்சிடுங்க. நம்மால் நம்முடைய தகப்பனாகிய தேவனை சந்தோஷப்படுத்த முடியும். எரேமியா 33 பாருங்க. சந்தோஷங்கிற வார்த்தையே இருக்கு. எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? அட்லீஸ்ட் இல்ல, பெஸ்ட் மார்க் வாங்கிட்டு வந்தா நம்ம பிள்ளைகளை கொடுத்து நம்ம சந்தோஷப்பட்டோம். பிள்ளைகள் அவங்க டீச்சர்ஸ், உங்க பிள்ளை நல்லா படிக்கிறா, நல்லா கீழ்ப்படுகிறா எப்படி சொன்னா நம்ம சந்தோஷப்பட்டோம் பாருங்க. அதே போல அவர் சந்தோஷப்பட விரும்புகிறார். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். 32:41 எரேமியா 32:41 அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிரு. நம்ம மேல நம்ம நன்மையை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் சந்தோஷப்படுறார். அதுதான் அவருக்கு ஆசீர்வாதம். பாருங்க, எப்படி நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருக்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் வருதோ, அதே போல நாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக ஆசீர்வாதமாக செழிப்பாக இருக்கும் பொழுது நம்முடைய தேவன் சந்தோஷப்படுகிறார். இந்த வசனத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இல்ல, the very word is there. அடுத்து பாருங்க 33:9 நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையில், அதாவது தேவன் நமக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பதாக அது தேவனுக்கு மகிழ்ச்சி, புகழ்ச்சி, கீர்த்தி. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அப்போ சொல்லுங்க. நாங்க துதி செய்யும் போது எதிரிகள் எல்லாம் மடிவினம். எதிரிகள் மடிவினம் இறந்து எதிரிகளை தோற்கடிச்சிடுவார் ஜீசஸ். கரெக்ட். வெரி குட், வெரி குட், வெரி குட். அதுக்கு என்ன உதாரணம்? இஸ்ரவேல் ஜனங்கள் துதித்த பொழுது எதிரிகள் ஒருவருக்கொருவர் வெட்டி தங்களையே அழித்துக் கொண்டார்கள். அவர்கள் தங்களுக்குள்ள மடிந்தார்கள். ஓகே, நமக்கு நிறைய நேரம் துதிக்கணும்னு தெரியும்.
அதுல இம்ப்ரூவ் ஆறதுக்கு என்ன செய்யலாம்? வசனங்களை இடையில சொல்லி துதிக்கும் போது இன்னும் பெருசாகும். கரெக்ட். அதான முடியல, அதுக்கு என்ன செய்யலாம்? பிராக்டிக்கலா நம்முடைய துதி அதிக நேரம், அதாவது நாட் ஓன்லி இந்த ப்ரேயர் டைம், சரிங்களா? நீங்க போகும்போது, வரும்போது, எழுந்த உடனே இல்ல. ஆமா, இன்னைக்கு நானும் உங்களோட சேர்ந்த ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். எழுந்த உடனே என்ன செய்யக்கூடாது, ஓடிடக்கூடாது. கொஞ்ச நேரம் ஆண்டவரே புதிய நாளை தந்ததுக்காக நன்றி, இரவு நல்ல தூக்கம் தந்ததுக்காக நன்றி, இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதங்களை, ஏராளமான அற்புதங்களை எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய போறதற்காக நன்றி, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறதற்காக நன்றி, சகல சத்தியத்துக்குள்ள என்னை வழி நடத்துகிறதற்காக நன்றி, ஸ்தோத்திரம். இல்ல அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் பேசி அப்படிலாம், அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அதிக நேரம் துதிக்க வேண்டும் என்று சொல்லி துதிக்கிறோம். ஆனா இன்னும் அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு யாராவது வழி சொல்லுங்க, என்ன செய்யலாம்? அந்நிய பாஷையில ஜெபிக்கலாம். ஆமா, கண்டிப்பா. இதெல்லாம் தெரிஞ்சது. இதை இன்க்ரீஸ், இயற்கை அவர் உருவாக்கின இயற்கைகளை பார்த்து நன்றி செலுத்தி, அந்த அழகுகளை பார்த்து நன்றி அப்படி என்று சொல்லி. ஆமா, அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அது எப்படி இன்னும் நம்முடைய துதிக்கிற நேரத்தை இன்க்ரீஸ் பண்ணலாம்? நீங்களே யோசிங்க, பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க போகும்போது அந்நிய பாஷை பேசுங்க. எங்களுக்கு செய்த நன்மைகள், ஆபத்து ஆமா, நம்முடைய அந்த வகுப்புல நீங்க பலர் அட்டெண்ட் பண்ணீங்க பாருங்க, ஓவர்ஃப்ளோ வாக்கிங் இன் அபண்டன்ஸ். அதுல அவர் சொன்னார் ஒரு எக்ஸசைஸ், டெய்லி நீங்க தேவன் உங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகளை எழுதுங்க. 5 எழுதுங்க. டெய்லி ஒரு 5 நன்மை, சின்னது பெருசுன்னு எழுதினீங்கன்னா 30 நாள்ல 150 வந்துடும் இல்லையா? அப்ப இது அவருக்கு நன்றி சொல்ல, அவரை துதிக்க, உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு இருக்காரு. சரியா? நானும் மனைவியும் அதை அட்டெம்ப்ட் பண்ணலான் இருக்கோம். நீங்களும் அப்படி ட்ரை பண்ணுங்க. உங்க குழுவுல நீங்க கூட அதை வைக்கலாம். ஏன்னா துதியில சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. சிறைச்சாலையிலிருந்து பவுலும் சீலாவும் வெளியே வருவதற்கு காரணம் என்ன? துதித்தார்கள், பாடினார்கள் இல்ல. அதனால நீங்க திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணி என்ன செய்யலாம், சரிங்களா? நம்ம வேதத்துல சொல்லி இருக்கிற வாக்கு தத்தங்களுக்காக எவ்வளோ காரியம் இருக்கும். உங்க பிள்ளைகள் இல்லையா? ஆமா, நம்ம பிள்ளைகளை குறித்து சிலர் ரொம்ப ஒருவேளை நீங்க பாரப்படலாம். நம்முடைய கடமை நம்ம செய்யறோமா இல்லையா? ஆண்டவரே எனக்கு அருமையான பிள்ளையை கொடுத்தீர், அருமையான பேர பிள்ளையை கொடுத்தீர், அது நல்ல சுகமா இருக்கு, நல்லா படிக்கிறது இல்ல, நீங்க அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னும் சொல்ல போனா, எந்த பிள்ளை கீழ்ப்படியாம இருக்கோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் செய்த நன்மைகளை பார்த்து இன்னும் எண்ணி எண்ணி நீங்கள் துதியுங்கள். துதிக்க துதிக்க அது என்ன செய்யும்? தேவனை ஆசீர்வதிக்கும், உங்களை பலப்படுத்தும். கர்த்தர் தமது ஜனத்தின் துதிகளில் வாசம் பண்ணுகிறார். எங்கே துதி உண்டோ அங்கே விடுதலை உண்டு. 3வது கேள்வி. வெரி குட். மத ரீதியான கட்டுக்களுக்கு யார் காரணம், யார் காரணம் அல்ல? வெரி குட். மது, ஓகே, யாரு? மகேஸ்வரி சிஸ்டர். எஸ். 41வது பக்கம் பாஸ்டர். மற்றவர்கள் அவற்றை எங்கள் மேல் சுமத்துறார்கள் ஒன்று. மற்றது நாங்களாவே சில நேரம் நாங்கள வருவித்துக் கொள்றோம், ஆனால் தேவன் அதற்குரியவர் அல்ல. ஓகே, இப்போ மத ரீதியான கட்டுகள் என்றால் பாரம்பரியங்கள். எவ்வளவு அதிகமா ஜெபிக்கணும், நேர்முழங்கால் நின்னுக்கணும், உபவாசம் பண்ணணும், சரியா? இத ஆமா. சோ நம்ம எந்த அளவு ஆயிட்டோம்னா, யாராவது ரொம்ப நேரம் ஜெபித்தா நமக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து, ஐயோ அவரை மாதிரி எனக்கு ஜெபிக்க முடியவில்லையே. அதைத்தான் அவர் சொல்றாரு, மத ரீதியான கட்டுகள் இல்லையா? ஜெபத்துல நேர்முழங்கால தான் நிற்கணும், ட்ரெஸ்ஸை மாத்தணும், இப்படி நிறைய பாரம்பரியங்கள் உங்களுக்கு தெரியும். இவைகளுக்கு 2 பேர் காரணம்னு சொல்லியிருக்காரு. ஒன்று, மற்றவர்கள் உங்கள் மேர்கள் சுமத்தினார்கள், இல்லாவிட்டால் நாமே மற்றவர்களை பார்த்து அதை எடுத்துக்கொண்டோம். அதில் என்ன செய்ய
அந்த அப்படிப்பட்ட கட்டுகளிலிருந்து விடுவிக்கும்படியாக தேவன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, என் சுமை லகுவாகவும் என்னுடைய நுகம் மெதுவாகவுமா இல்ல, சுமை மெதுவா, ஆமா நுகம் மெதுவாயும் சுமை இலகுவாயும். ஆமா பாருங்க, ஈஸி அண்ட் பிளசன்ட், காட்ஸ் வேஸ் ஆர் ஆல்வேஸ் ஈஸி அண்ட் பிளசன்ட். இன்னொன்னு பாருங்க, எந்த காரியங்களிலே வருத்தப்பட்டு சுமை சுமக்கிறார்கள்? மத சடங்காச்சாரங்கள் இல்லையா? எப்பொழுதுமே பெரிய கட்டு என்னன்னா, எப்பொழுதுமே ஒரு குற்ற உணர்வு. ஐயோ, நான் இதை செய்தது போதாதே, இல்ல அவரை நான் இன்னும் பிரியப்படுத்தணுமே. இப்படிதான் மதம் ஓடிட்டே இருக்கு. நானும் ஓடிட்டே இருந்தேன், நீங்களும் ஓடிட்டே இருந்தீங்க. தேங்க் காட் இல்ல, 21ஆவது நூற்றாண்டின் பவுல் போல தேவன் தந்த ஆண்ட்ரூ உமக்காக நம்ம நன்றி சொல்லுவோம். சரிங்களா? ஆமா, ஒவ்வொரு வருஷமும் கிருபை ஒரு 10 பேரையாவது நான் கேரிஸ் பைபிள் காலேஜில் சேர்த்து விடுறேன். சரிங்களா? ஆன்லைன் கோர்ஸ் எப்பொழுதும் அவைலபிளா இருக்கு, பாருங்க. ஆமா, முகம் பிரகாசம் அடைந்து விடும். சரிங்களா? ஆழமா ஒரு அஸ்திபாரம் அந்த கல்லூரியில நாங்கள்லாம் போடப்பட்டோம். நானும் என்னுடைய பிள்ளைகளும் வாழ்க்கையில கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு ஆசீர்வாதங்கள் என்று சொல்ல அது ஒன்றும் மிகைப்படுத்தவே இல்லை. வெளியே சொல்ல முடியாத ஆசீர்வாதம். கிருபை 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 கிருபை. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடும். பிசாசிடமிருந்து பதில் வராமல் இருக்க எப்படி எவன் செய்யக்கூடாது? வெரி குட். நல்ல கேள்வி பாருங்க. பிசாசிடம் இருந்து பதில் வராமல் இருக்க எப்படி ஜெபம் செய்யக்கூடாது? மர்சி சிஸ்டர். பேஜ் 40ல வாச செகண்ட் பேராகிராஃப்ல இருக்குது. கரெக்ட். நான் என்ன சொந்த இதுல சொல்றேன். பிசாசு சொல்லுங்க. எங்களோட பிரச்சனைகளை நாங்கள் சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டு இருப்போமா இருந்து சொல்லி சொன்னால் அது ஆண்டவருக்கு சித்தம் இல்லாத இந்த வசனத்தில் அநேக பரலோகத்தில் இருக்கிறவங்கள் நியாயாதிபதியே, நீர் வெகு தூரத்தில் இருக்கிற தேவனே, நான் மரிக்க போறேன் என்று சொல்லிவிட்டு மேலும் ஒரு 40 நிமிடங்கள் மருத்துவர் என்ன கூறினார் என்று கூறி உமக்கு சித்தமானால் இயேசுவின் நாமத்தில் என்ன சுகமாக்கும் என்று ஜபித்து விட்டு தாங்கள் ஏன் சோர்ந்து போயிருக்கிறோம் என்று வியப்படைவார். அப்படிப்பட்ட ஜபங்கள் சோர்வுற செய்யும், வல்லமேற்ற ஜபங்களாகும். இப்படிப்பட்ட ஜபத்துக்கு பிசாசு உணவு மட்டும்தான் பதில். ஓகே, பிசாசிடம் இருந்து பதில் எப்படி வருகிறது? இப்படி யோசிக்கலாம். அதாவது நம்ம தீமையை அனுபவிக்கிறோம் என்று சொன்னால் பிசாசு நம்ம ஜபத்துக்கு பதில் கொடுக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ சொல்லுங்க பாருங்க, ஏன் பிசாசு பதில் கொடுக்கிறான்? அவனுக்குரிய வார்த்தைகள். வெரி குட். அவனுக்குரிய வார்த்தைகள், அவிசுவாசம், பயம். அவிசுவாசத்துக்கு பிசாசு கதவு திறக்கிறான், விசுவாசத்திற்கு தேவன் கதவு திறக்கிறார். ஆமா ஆமா, நம்மளாம் அப்படியே பாரம்பரியத்துல ஜெபம் பண்ண பழகிட்டோம் பாருங்களேன். எப்படி ஜெபம் பண்றோம்? இப்ப நம்ம இங்க கூட நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவரே ஐயா நீ நல்ல தகப்பன் ஐயா, அப்படிலாம் நம்ம ஏங்க வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்லல? எப்படி ஜெபம் பண்ணலாம்? இயேசு நாமத்தினால ஆண்டவரே இன்னைக்கு எங்களுக்கு ஜூம் மீட்டிங் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு நன்றி அப்பா, நாங்க இன்னும் கற்றுக்கொள்ள போகிறோம், உங்களுக்கு நன்றி. அப்படி நீங்க ஜெபம் பண்ணணும். சரிங்களா? துவக்க ஜபமோ முடிவு ஜபமோ எப்படி பேசுறோம்? நம்ம அப்பா நமக்கு எல்லாத்தையும் செய்துட்டாரு, பாப்பா இவ்வளவு நல்ல தகப்பன் என்னோடு இருக்கிறாரு, ஆண்டவரே நன்றி அப்பா, நாங்க இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள போறோம். இல்ல அப்படி ஒரு எமோஷனலா பண்ணலாம். பொதுவா நம்ம ஐயா ஐயா ஐயான்னுலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன மகேஸ்வரி சிஸ்டர் வருத்தப்பட மாட்டாங்க. ஆமா, எல்லாரையும் நான் சொல்ல முடியாது, சிஸ்டர் உரிமையோட பேசிக்கலாம், வயசுல மூத்தவங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்கல்ல?
அந்த 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 ஆட்டிடியூட நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ரைட், உற்சாகம். நம்ம அப்பாட்ட வந்துட்டோம், அப்பாவுடைய வார்த்தையை தியானிக்க போறோம், நன்றி அப்பா, இன்னைக்கு உங்க வார்த்தையை தியானிக்க போறோம், நன்றி அப்பா, எங்க சகோதரர் மூலமா எங்களுக்கு கற்றுத்தருகிறீங்களா, உங்களுக்கு நன்றி அப்பால. அப்படி ஒரு உற்சாகமான எல்லாரும் நம்ம மாறிடுங்க. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது இல்ல? சோர்வே இருக்கக்கூடாது ஜெபத்துல, சரிங்களா? யாருக்கு சோர்வு வரும் தெரியுமா? இவர் எங்க செய்ய போறாரு, நானும் 10 வருஷம் ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன். அந்த ஆட்டிடியூட மாத்திருங்க. ஆமா, ஜஸ்டின் பிரபாகரன் ஒருத்தர் இருந்தார், யாருக்கு தெரியும், யாருக்காவது தெரியுமா? இந்தியாவுல ஜஸ்டின் பிரபாகர் தெரியுமா? வெரி குட். அவர் தான் அந்த ட்ரூத்த இந்தியாவுக்கு கொண்டு வந்தாரு கூட சொல்லலாம். அவர் சொல்றாரு, எந்த ஒரு தேவைக்காகவும் ஒரு நேரம் தான் ஜெபிக்கணும், அதன் பிறகு ஸ்தோத்திரம் தான் சொல்லணும். நீங்க அந்த ஜெபத்தை மறந்துட்டாலும் பரவாயில்ல, ஸ்தோத்திரம். இப்போ உங்க பிள்ளை ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும்னு வச்சுடுங்களேன், ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் என் மகளுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டீங்க, அந்த நபரை நாங்க கண்டுபிடிக்கிறோம், எங்க வீட்டுக்கு பெஸ்ட் மருமக வர்றா அல்லது பெஸ்ட் மருமக வர்றா, ஆமா இயேசு நாமத்தினால நீங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, 90 நாள்ல என் மகளுக்கு திருமணம் நடக்குதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்கலாம். அதன் பிறகு நம்ம அது பிறகு அதுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது, ஸ்தோத்திரம் தான் சொல்லணும். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, எங்க வீட்டுக்கு பெஸ்ட் சன்னில் வர்றதுக்காக நன்றி அப்பா. அப்படி அந்த ஒரு ஸ்பிரிட்டுக்குள்ள வந்துருங்க. சிறைச்சாலைக்குள்ளே பவுலாவாலும் சீலாவாலும் அப்படி துதித்து பாட முடியும் என்றால், காயங்கள், உடம்பெல்லாம் காயம், உள்ள கட்டி வச்சிருக்காங்க, இருட்டு, அப்படி அவர்களாலே தேவனை துதிக்க முடியும் என்றால் நீங்க அப்படி என்ன செய்யுங்க, அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதே போல என்ன செய்யணும், அப்படி நீங்க ஜெபம் பண்ணுங்கள். வெரி குட். 5வது கொஸ்டின் போயிடலாம். 5வது கொஸ்டின், ஏன் நாம் கெஞ்சி மன்றாட வேண்டியதில்லை? வெரி குட். எஸ் சிஸ்டர் பாம் அமரதேவா, ஏன் நாம் கெஞ்சி மன்றாட வேண்டியது இல்லை? பேஜ் 53ல இருக்கு பாஸ்டர். வெரி குட். அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், ஆகவே கெஞ்சி மன்றாட வேண்டியதில்லை. இல்லை, ஆமா, அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லி இருக்கிற வார்த்தை பழைய ஏற்பாடு. இப்பொழுது எப்படி இருக்க வேண்டும்? அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், எனவே நாம் கெஞ்சி மன்றாட வேண்டிய அவசியம் இல்லை. அதை எடுத்துக்கொள்ளுங்க. 53வது பக்கத்துல டாப்ல இருந்து வாசிப்போம். அவர் தனது வேலையை ஏற்கனவே செய்து முடித்து விட்டபடியால் நீங்கள் அவரிடம் கெஞ்சி மன்றாட வேண்டிய அவசியமும் இல்லை. தேவன் ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அவர் பரலோகத்தில் தன் கைகளை கட்டி கொண்டு அமர்ந்து ஓகே, அது இன்னொரு கொஸ்டின்ல வருது, அப்படி பார்ப்போம். 6வது கொஸ்டின் போயிடலாம். 6வது, நண்பன் கதையை எதற்காக சொன்னார், எதற்காக சொல்லவில்லை? எஸ் சிஸ்டர் ஜெயா சிஸ்டர். பேஜ் நம்பர் 51ல பிரதர் செகண்ட் பேராகிராஃப்ல இருக்குது. ஒரு நண்பன் வந்து இதை விட உங்களை நல்ல முறையில் நடத்துவார் என்றால் உங்கள் தேவையில் சந்திக்க தேவனை நீங்கள் ஏன் கெஞ்சி மன்றாடி நச்சரிக்க வேண்டும் என்று காண்பிப்பதற்காகவே சொன்னார். எதற்காக சொல்லவில்லை? அவர் கஷ்டமா என்று சொன்ன நச்சரிக்க வேண்டியது. நச்சரிக்க வேண்டியது. ஓகே, புரிஞ்சிட்டீங்க, அது போதும் இல்ல. ரொம்ப முக்கியமான, நானே இதை தப்பா தான் நான் பிரிச்சு பண்ணிட்டு இருக்கேன் இல்ல. நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படி சொல்லல, இது ஃபாலோ பண்ணக்கூடாது, ஏனென்றால் உங்கள் நண்பனை விட நான் சிறந்தவன் என்று சொல்றதுக்கு தான் அந்த கதையை சொல்றாரு பாருங்க. இதை போல தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட இன்னொரு ஓமை என்னது? அப்பா 2வது மகன் கெட்ட குமாரன். ஆமா, நல்ல தகப்பன் கதையை நம்ம தப்பாதான் புரிஞ்சிட்டோம் பாருங்கல்ல. அவர் ஒரே லைன்ல சொல்லிட்டு போயிட்டாரு, பொய்யனும் பொய்க்கு பிதாவுமான. அவன் என்ன செய்வான்? என்னுடைய சத்தியத்தையே புரட்டி பேசுவான், அதற்கு அநேகர் பலியாவார்கள் அப்படின்னு புரிஞ்சு கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அது இவ்வளவு பெரிய மாஸ் ஃபெயிலியர் வரும்னு நம்மளால நம்பவே முடியல பாருங்க. ஆமா, இன்னொரு விதத்துல சொல்ல போனா, பொல்லாதவர்களாகிய உங்க நண்பனே
2 நேரம் கேட்ட உடனே கொடுத்துருவான். நான் நல்ல தகப்பன், என்கிட்ட எல்லாம் இருக்கு, உனக்கு தேவையான எல்லாமே என்னிடத்துல இருக்கு, நான் உன்னை குறித்து திருப்தியாக இருக்கிறேன், நீ கேட்பதற்கு முன்பதாகவே நான் உனக்கு கொடுத்து விட்டேன். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். பாருங்க, நாம் கேட்ட உடனே தேவன் ஏதோ ஒண்ணு கிரியேட் பண்ணி கொடுக்கறது இல்லை. அதே பாருங்களேன், நமக்கு ஒரு வீட்டுல ஒரு மருமகள் வரணும், ஏற்கனவே ரெடியா வைத்திருக்கிறாரா அல்லது திரும்பதான் ஒரு பையன் பிறந்து வரப்போறானா? அதே போல வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அதாவது உங்களுடைய ஆவி மண்டலத்துல எல்லாமே டெபாசிட் பண்ணியாச்சு. ஆமா, எதை போல சால்வேஷன் பாருங்க, எல்லாருக்கும் ஆயத்தமா இருக்கு இல்லையா? உலகத்தில் உள்ள எல்லாருக்காகவும், கடவுள் இல்லை என்று சொல்லுகிற ஏத்திஸ்டுக்காகவும் சால்வேஷன் ஆரம்பம் ஆயத்தமா இருக்குது. நம்மை போல ஒரு சிலர் அதை என்ன செஞ்சோம்? சுதந்திரித்து கொண்டோம், விசுவாசித்து நாம் சுதந்திரித்து கொண்டோம். அதே போல ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் நம்ம அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிட்டாரு, சுகத்தை டெபாசிட் பண்ணிட்டாரு, தீர்க்க ஆயுசை டெபாசிட் பண்ணாரு. அறிந்து கொண்டவர்கள், இந்த சத்தியத்தை சரியாக அறிகிறவர்கள் அவைகளை சுதந்திரித்து கொள்ளுகிறார்களே தவிர புதிதாக அவர் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. அது ஏற்கனவே நம்ம படித்தோம் பாருங்க. வெரி குட். நீ கொஞ்சம் ஸ்லோவாவே போடலாம், வேகமா போகுது இன்னைக்கு கொஸ்டின். ஓகே, வெரி குட் சிஸ்டர். 7வது கொஸ்டின் போயிடுவோம். தேவனை அவமதிக்கும் ஜெபம் எது? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவனை அவமதிக்கும் ஜெபம் எது? சிஸ்டர் கிரேஸா? கிரேஸ், நீங்க சொல்லிட்டீங்களா ஏற்கனவே? ஓகே, இது வரைக்கும் வெரி குட். சொல்லாதவங்க யாராவது சொல்லுங்களா? ஸ்கிரீன்ல வராதவங்க கூட சொல்லலாம். 52வது பக்கம் பாஸ்டர். தேவனை அவமதித்தல் தலைப்பு கீழே இருக்குது. வெரி குட். அவன் அந்த நச்சரிக்கப்பட வேண்டிய நண்பன் போன்றவர் அல்ல. அவர் கொடுக்கும் வரைக்கும் விட்டு விடாமல் அவரை இறுக பிடித்துக் கொள்ள வேண்டும். இல்லை, அது பாவத்திற்கு விரோதமானது. அது தேவனை ஆனாலும் ஜெபம் என்பதற்காக இந்த மனப்பான்மை தான் கற்பிக்கப்பட்டு நிலைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அது அவமானம். வெரி குட், கரெக்டா புரிஞ்சிட்டீங்க. சரிங்களா? அது என்ன பாருங்க, என்ன மனநிலையில அப்படி ஜபிக்கிறாங்கன்னா, அவரெல்லாம் அவ்வளவு ஈஸியா தரமாட்டாரு. அந்த மனநிலை, அந்த மனநிலைக்கு காரணம் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? ஏன்? ஓகே, எதனால அவிசுவாசம் வந்தது? வெரி குட். எல்லாரும் திங்க் பண்ணுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. கொஸ்டினை நீங்க இமிடியேட்டா போட வேண்டாம், நான் சொல்லும் போது போடுங்க, நமக்கு நேரம் இருக்குது. ஓகே, பாருங்க, அந்த அவிசுவாசத்துக்கு காரணம் எதிர்மறையாக யோசிக்கிறது, பிரேயர் பண்றது. வெரி குட். உதாரணம் சொல்லுங்க சிஸ்டர். எதிர்மறையான இப்ப டாக்டர் ரிப்போர்ட்டை நாங்கள் வார்த்தையில சொல்றத தேசியம் தலைமுறைக்கு நாம் ஆயிட்டோம் என்று அந்த வார்த்தையை விசுவாசிக்காம டாக்டர் சொல்றத சொல்லி, அதாவது சூழ்நிலைகளின் அடிப்படையில யோசிப்பது. இன்னொரு காரணம் இருக்கு பாருங்க, நான் தகுதியற்றவள் என்கிற பொய்யை நம்ப வச்சுட்டாங்க. ஏன் தகுதியற்றவள்? செய்து முடித்துட்டார் என்கிற நாலேஜ் இல்ல, எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டார் நாலேஜ் இல்ல. இன்னொரு நாலேஜ் இல்ல, எதெல்லாம் செய்து முடிச்சிட்டாரு, என்னை பூரணமாக தகுதிப்படுத்திட்டாருங்கிற நாலேஜ் இல்ல. நாம் எங்கே பூரணமாக தகுதி அடைந்திருக்கிறோம்? நம்முடைய ஆவி மனுஷன் இல்ல. வெரி குட். இல்ல, இந்த நாலேஜ் ரொம்ப தேவைப்படுது. இல்லைன்னா நீங்க என்ன செய்வீங்க? உங்க ஜெபம் தேவனை அவமதிக்கும். என்ன நினைவோட போகக்கூடாது, என் பரிசுத்தம் போதாது, என் ஜெபம் போதாது, இந்த தூக்கி தூரம் போடுங்க. சரிங்களா? ஆமா, இஸ் சோ ப்ளீஸ்ட் வித் யூ. உங்களுடைய பாவங்களோடு சேர்த்து தேவன் உங்களை கட்டி அணைத்து முத்தமிட்டு கொண்டு இருக்கிறார். அவர் உங்களை குறித்து சந்தோஷமா இருக்கிறார். ஏனென்றால் அவர் பாவத்தை பாராத தேவன். உங்களுடைய எண்ணங்களினாலும் உங்களுடைய சரீரங்களினாலும் செய்கிற பாவங்களை அவர் பார்க்கிற தேவன் அல்ல. ஏனென்றால் அவர் எல்லாத்தையும் நம்முடைய ஆவி மனுஷன்ல நம்மை முற்றிலுமாக தகுதிப்படுத்தி விட்டார். இந்த வெளிச்சத்துல வர 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 நீங்கள் தேவனோடு உள்ள உறவுலே, நீங்கள் அந்த தேவனோடு உள்ள அந்த அதுல திருப்தியா இருப்பீங்க. எல்லாருக்கும் கேரண்டீடா சொல்ல முடியும்.
30-40 வருஷம் விசுவாசிகள்லாம் இதுல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்முடைய வகுப்புக்கு வந்த பிறகு நீங்க உங்களை குறித்த திருப்தியிலே பெருகி இருக்கீங்க. ஒருத்தரும் பெருகாம இருக்க முடியாது. அப்பா நான் நல்லவன். அதுல இன்னொரு இது படிச்சோம் பாருங்க. நம்முடைய கிரியைகள், நம்முடைய சிந்தனையினால் செய்கிற நம்முடைய தவறுகளிலே நம்முடைய ஆவி மனுஷன் ஈடுபடுவது இல்லை. ரொம்ப முக்கியமான ட்ரூத். ஆமா 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 இல்ல, அதுதான் அவருடைய சாவரின் விஸ்டம். தட் இஸ் ஹிஸ் சாவரின் விஸ்டம். அவருடைய அனந்த ஞானம். இதை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கவே முடியாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கிறான்? ஆமா, புது சிருஷ்டி. புது சிருஷ்டி. அது என்ன செய்யும்னா, அந்த ஆவி மனுஷன் புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டு இருக்கிறார். அவனை எந்த கீழ்ப்படியாமையும் தவறுகளும் அதை என்ன செய்ய முடியாது, ஆட்கொள்ள முடியாது. சோ அப்ப நம்ம சில தவறுகளிலிருந்து வெளியே வர விரும்பணும்னா என்ன செய்யணும்? பேசணும். இயேசு நாமத்தினால. நீங்க ஒரு டிவி சீரீஸ் பாக்குறீங்க, உங்களுக்கு ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது, சரிங்களா? பேசுங்க. இயேசு நாமத்தினால அந்த எண்ணத்தை கொண்டு வர்ற பிசாசு அப்பாலே போ சாத்தானே. அதே போல உங்க பிள்ளைகளை குறித்து ஒரு அளவுக்கு அதிகமான பாரம் வருது, அப்பாலே போ சாத்தானே. என் பாரத்தெல்லாம் எங்க அப்பா மேல, ஏசப்பா மேல வச்சுட்டு அவர் என்னுடைய பிள்ளைய வளர்த்து தருவாரு. இந்த தீங்குல இருந்து என் பிள்ளை வெளியே வருவான். அதுல வேற மாற்று கருத்தே கிடையாது, சரிங்களா? சரியான சத்தியத்துக்குள்ள என் பிள்ளை வரும். ஏன்னா அப்படித்தான் எழுதிருக்கு. என்ன எழுதிருக்கு? உன் பிள்ளைகள் யாவரும் கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள், அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கு. இப்படி ஏதாவது ஒரு நல்ல வசனத்தை பிடிச்சிட்டு அதுல நில்லுங்க. நோ சான்ஸ் அட் ஆல். இன்னும் என் பையன் தவறு செய்யறான், நீங்க சோர்ந்து போகக்கூடாது, சரிங்களா? நிக்கணும். பிசாசுக்கு எதிர்க்கணுமா, எதிர்த்து நிற்கணுமா? ஆமா, நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்பதற்கு அடையாளம் என்னன்னா, உங்க பிள்ளைகள் மேல ரொம்ப நீங்க பாரப்படாம இருக்கணும். ரொம்ப தப்பு பண்ணலாம், நீங்க இழந்துடாதீங்க. என் பையன் கண்டிப்பா திரும்பி வருவான், என் பிள்ளை திரும்பி வருவான், பெஸ்டா தான் வாழுவான். உங்களுக்குள்ள பேசுங்க. ஏன் கலங்குறா? நம்ம தேவன் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன். நம்முடைய சந்ததி தவறான வழியில போகாது. சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. ஏன் சொல்றேன்னா, ஒருவேளை எனக்கு உங்க பிரச்சனை எதுவும் தெரியாது, நான் எதையுமே மனதில் வைத்து சொல்லவில்லை அருமையானவர்களே. ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டு நீங்க ஒருவேளை பாரத்தோடு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு எண்ணத்தை மாற்றும். இயேசு நாமத்தினால எங்கள் தேவன் ஜெயம் கொடுக்கிற தேவன், சரிங்களா? ஆமா, விசுவாசத்துல ஏதாவது கிரியை செய்யுங்க. செய்திருந்தீங்கன்னா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. போட்டோவை எடுத்து என்ன செய்யுங்க, உங்க கபோர்ட்ல வச்சு பேசுங்க. உங்க பையன் பேரு என்ன வைக்கலாம்? ராஜகுமார் இயேசு நாமத்தினால ரட்சிக்கப்படுகிறான். பல போ சாத்தானே. ராஜகுமார பிடிச்சு வச்சிருக்கிற பிசாசு, அவன் கண்ணை குருடாக்கி வச்சிருக்கிற பிசாசு அப்பாலே போ. என் பையன் ரட்சிக்கப்படுறான், ஞானஸ்தானம் எடுக்கிறான், வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ்ல ஜாயின் பண்றான், அல்லது காரிஸ் பைபிள் காலேஜ்ல ஜாயின் பண்றான். அப்படி ஒரு நேரம் பேசிட்டு பீஸ்ஃபுல்லா இருங்க. நீங்க பீஸ்ஃபுல்லா உங்க பிள்ளைகள்கிட்ட நல்ல உறவை வளர்த்து கொள்ளும் பொழுது உங்க பிள்ளைகள் உங்கள்கிட்ட ஒட்டி கொள்ளுவார்கள், ரைட்? ஏனென்றால் நாம் இருக்கிற வண்ணமாகத்தான் தேவன் நம்ம ஏற்றுக்கொண்டார், நம்முடைய தகப்பன். அதே போல இருக்கிற வண்ணமாக எவ்வளவுதான் எக்ஸ்ட்ரீம் போட்டுமே, நீ என்ன சொல்லலாம் கேஷுவலா, டே நீ ஒரு நாள் நல்லா வருவா பாருங்க, அப்படி கேஷுவலா பேசுங்க. பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது, நம்ம அவங்க தூரமா அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசிங்க. என் பையன் ரட்சிக்கப்படுவான், என் மருமக ரட்சிக்கப்படுவா, திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். இல்ல, உங்க மனசை சரி பண்ணுங்க. எதை போலதான் வாழ்க்கை அமையும். நம்முடைய ஆத்மா, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்ம தாட் பேட்டர்ன் வசனத்துக்கு ஒத்து போகும்போது சூழ்நிலைகள் தானாகவே மாறிவிடும். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நமக்கு நம்முடைய பாரத்தை சுமக்க ஒருத்தர் இருக்காரு, அவர் மேல பாரத்தை வச்சிருங்க. புருஷன் குடிக்கிறாரா, தவறான வழியில போறாரா, ஒருவேளை ஒரு 5 வருஷம் நீங்க ஜெபம் பண்ணி பார்த்துட்டீங்க, மாத்தி யோசிங்க. அப்பாலே போ சாத்தானே, என் புருஷன் கண்டிப்பா ரட்சிக்கப்படுறாரு, தவறான தொடர்புல இருந்து வெளியே வர்றாரு, நாமளே ஒரு தவறான எண்ணத்துல இருக்க, போ பிசாச, எங்க தேவன் எனக்கு விடுதலை தந்துட்டாரு இல்லையா? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நாம் எந்த அளவு ஜெயம் பெற்றவர்களாக இருக்கிறோம்? முற்றிலும். ஆமா, முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறீர்களா? இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமா, வாழ்ந்துருங்க, ஜெயித்துருவீங்க. வாழ்ந்துட்டீங்கன்னா ஜெயித்துருவீங்க. உங்க எண்ணத்துல வாழ்ந்து விடுவீர்கள் என்றால் பாருங்களேன், சிலர்
கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ தவறு செய்யும் போது கூட எவ்வளவு அழகாக அதை ஜோவியலா கொண்டு போயிடுறாங்களே. நிறைய சீனியர் சிட்டிசன் இருக்கனால சொல்றேன். ஆமா, இனிமே நம்ம பாரப்படவே கூடாது. எதை குறித்தும் பாரப்பட்டால் பின்னால ஒரு கேள்வி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி பாரப்பட்டா தேவனால இந்த பிரச்சனையை தீர்க்கத்து வைக்க முடியாது என்று நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? அதான அர்த்தம். ஒரு காரியத்திற்காக அளவுக்கு அதிகமா நீங்க கவலைப்படுறீங்கன்னு இவங்களை என்ன நினைக்கிறோம்? சரி, தேவன் நம்மளை கை விட்டுட்டாரு ஒண்ணு நினைக்கிறோம். இல்லைன்னா அவர் அந்த தேவ பலனை நாம் எப்பொழுது வசனத்தின்படி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும். ஆமா ஆமா ஆமா, மகிழ்ச்சியா இருப்பதுன்னு சொல்லல, இருப்பதே ஒன்லி. நீ எப்பெல்லாம் ஜாய்ஃபுல்லா இருக்கிறீங்களோ அதுதான் தேவ பலனை நமக்கு கொண்டு வரும். ஆமா, நீங்க நினைக்காதீங்க. எதை நினைக்க கூடாது? பிரதர், உங்களுக்கு எங்க பிரச்சனை தெரியாது, எங்க ஃபேமிலி ப்ராப்ளம். நான் என்ன சொல்றேன், அந்த சிறைச்சாலைக்குள்ள அவ்வளவு காயப்பட்டு நொறுக்கப்பட்டு இருந்தவங்களால அப்படி எடுத்துக்கிடுங்க. அவங்களே உள்ள சிரிச்சுக்கிட்டு ஜாலியா இருந்திருக்கடா, நானும் ஜாலியா தான் இருப்பேன். வேலை போய் சாத்தானே, இந்த சூழ்நிலை எங்க வீட்டுல மாறும், அப்படி எழும்பிருங்க. அது தேவனுக்கு மரியாதை கொடுப்பது, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பது போதும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் பிப்ளிக்கலா பார்த்தா ஒரு நாள் தான் கவலைப்படலாம், அதுக்கப்புறம் அதை ஜாய்ஃபுல்லா தான் எடுக்கணும். நான் நினைக்கிறேன் ஒரு வருஷமா நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக பாரப்பட்டீங்களா, இன்னும் மாத்தி தான் யோசிக்கணும். இனிமே நான் கவலைப்பட மாட்டேன், என் தேவன் இந்த பிரச்சனையை தீர்த்து விட்டார் அப்படின்னு நீங்க தான் மாறணும். அப்படிதான் பைபிள் சொல்லுது. 10:2 என்ன சொல்லுது? 12 சொல்லுங்க. என்னன்னா, இன்றைக்கு ஒரு சின்ன சம்பவம் என்னன்னா, இந்த மகனை குறிச்சு எனக்கு ஒரு பாரம் மத்தியானத்துல சொல்லுங்க பாரமா இருந்தா, அப்ப சரியான வேதத்தை வாசிச்சு உங்களோட வசனங்கள் வாசிப்பட்டு யோசிச்சேன். பொல்லாத பிசாசு எந்த பிள்ளை அந்த என்ன பிரச்சனை இருக்கிறான்றது என் தகப்பன் எனக்கு வெளிப்படுத்தினால நான் சந்தோஷமா இருக்கிறேன். இயேசு நாமத்தினால அந்த காரியத்தை சொல்லி இது இனிமேல் இருக்காது, இதை நான் கேன்சல் பண்றேன், பிள்ளை நல்லா இருக்கிறான்னு சொல்லினா ஒரு கொஞ்சத்தை நான் என்ன நானே திறப்படுத்தி சந்தோஷமா இருக்கிறேன். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். இது கர்த்தர் ஆனர் பண்றது. என் தேவன் எனக்காக செய்து முடிச்சுட்டாரு, என் பையன் இதுல இருக்க மாட்டான், வெளியே வர்றா, அந்த மாதிரி ஆட்டிடியூடுக்குள்ள வந்துருங்க. ஏன் நான் சொல்றேன்னா, இவ்வளவு நாள் ட்ரை பண்ணீங்க, ஏதாவது நடந்துதா இல்லையா? நம்ம பிபிலிக்கலா ட்ரை பண்ணுவோம், ட்ரை இல்ல, அது சக்சஸ் ஆகும். ஆகாட்டாலும் அது உங்களுடைய மனதை பாதிக்காது, அந்த பிள்ளைகள் பெற்றோர் உறவு நீடிக்கும். சரிங்களா? ஆமா, அதான் தேவனுடைய வழி. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நல்ல பதிலை கொண்டு வரும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே, சரிங்களா? பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வட இந்தியாவுல மிஷினரியா இருக்கார் பாருங்களேன், சரிங்களா? அப்போ அவர் பையன் சென்னையில படிக்கிறான், அப்பாவுக்கு அடங்கவே மாட்டான். ஆனா அவர் தெளிவா சொல்லுவார், அண்ணன் என் பையன் நல்லா வந்துருவான். எத்தனை வருஷம்? 7-8 வருஷம் சொல்லிட்டு இருந்தார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவ்வளோ நல்ல அப்பா பிள்ளைகள் உறவு நல்லா இருக்காங்க. நாம அவ்வளவு நாள்லாம் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் இந்த வெளிச்சத்துக்குள்ள வந்துருங்க, சரிங்களா? எப்படி நம்மிடத்துல 1000 குறை இருக்குங்க. நம்ம அப்பா நம்மளை கைவிட்டுட்டாரா, நம்மளை எரிச்சல் படுறாரா, கோவப்படுறாரா, நீ வேண்டாங்கிறாரா, இல்லையா? அதை நினைச்சுக்கிடுவோம். என்னையே அவர் நேசிக்கிறாரு, என் பிள்ளைய நான் நேசிப்பேன், என் கணவனை என் மனைவியை நான் நேசிப்பேன், உங்களால முடியும். ஆமா. சோ நம்ம திங்கிங் பேட்டர்னை மாத்திருவோம். தலைக்கு மேல பிரச்சனை இருந்தாலும் இதுதான் தேவனுடைய வழி. ரொம்ப மோசம், இதுதான் வழி. ஃப்ரெண்ட் ஆயிடுங்க. நான் ஒரு புக்கில் வாசித்தேன், அமெரிக்காவில இருந்து ஒரு கப்பல் பாருங்க, திருமணம் ஆச்சுது. நீங்க கூட யாராவது வாசித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மன்னிப்புன்னு ஒரு புக் இருக்கு, யாராவது வாசித்திருக்கீங்களா? கிடைக்குதா பாருங்க. அதுல ஒரு இன்சிடென்ட் எழுதியிருந்தாங்க, ரியல் சம்பவம். ஒருத்தர் திருமணமாகி 1 வருஷத்துல அவர் வேலை விஷயமாக ஜப்பான் போயிட்டார், சரிங்களா? அப்போ மனைவியா யூஎஸ்லயா, ஆமா யூஎஸ் தான் நினைக்கிறேன், விட்டுட்டு போயிட்டார். அங்க போன இடத்துல, லாங் ஸ்டோரி ஷார்ட்டா சொல்லிடுறேன், அங்க போன இடத்துல வேற ஒரு மேரேஜ் பண்ணிட்டார்.
இது இந்த அம்மாவுக்கும் தெரிய வந்துட்டு, அமெரிக்காவில் இருக்கிற முதல் மனைவிக்கு தெரிய வந்துட்டு. அந்த அம்மா சோர்ந்து போகவே இல்லை. சரிங்களா? இவர் சாதாரணமாவே இந்த அம்மா கரஸ்பாண்ட் பண்ணிட்டு அப்படிலாம் இருந்திருக்கிறாரு. அப்புறம் சில ஆண்டுகள்ல அவர் மரிச்சு போயிடுறாரு. மரிச்சு போனவர் அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு அறிந்து, இந்த அம்மா அமெரிக்காவில் இருக்கிற அம்மா அந்த அம்மாவுக்கு ஃபிளைட் டிக்கெட்டுக்கு பணம் அனுப்பி, சரியா, அமெரிக்காவுக்கு கூட்டு வந்து, அப்போ அந்த யூஎஸ்ல இது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டான். எல்லாரும் நிறைய பேர் தெரிஞ்சு இந்த அம்மாவில் எப்படி இப்படி மன்னிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு, அந்த ஜப்பான்காரி யூஎஸ்ல ஏர்போர்ட்ல இறங்கும் போது நிறைய பிரஸ் எல்லாம் வந்துட்டாங்களாம். இவங்க 2 பேரும் எப்படி சந்திக்கிறாங்க என்று வீடியோ எடுக்கிறது. அந்த அம்மா அவ்வளவு பண்ணி எத்தனையோ வருஷம் அந்த அம்மா வச்சு காப்பாத்துச்சுதான். அப்போ இதெல்லாம் செய்ய முடியும் என்றால் நம்முடைய பிள்ளைகளை நம்மால் நேசிக்க முடியும், நம்முடைய கணவனை நம்முடைய மனைவியை நம்மால நேசிக்க முடியும். வேற வழியே இல்லையே இல்ல. அவன் ஆச்சரியப்படும், என்னம்மா நான் இவ்வளவு தப்பு பண்றேன் ஆனாலும் என்ன நேசிக்கிறேன்னு ஆண்டவர் ஒரு நாள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பான். இவ்வளவு உங்களுக்கு அநியாயம் பண்ணிட்டேனே இல்ல, அதுக்கு ஒரு வழியை திறந்து வைங்க. ஆமா, பாரப்படுறதுனால ரிசல்ட் பாசிட்டிவ் ரிசல்ட் வராதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நாம் அந்த சத்தியத்தை அறியறதுனால கிறிஸ்து நம்மை மன்னிக்கிறது போல நம்ம எல்லாரையும் மன்னிப்போம். சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒரே ஒரு லைஃப் ஜாலியா வாழ்ந்துருங்க. சரிங்களா? அந்த 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 ஆட்டிடியூட்ல வரும்பொழுது கண்டிப்பாக சூழ்நிலைகள் தலைநேராக மாறும் என்பது மாத்திரமல்ல, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் உங்களை பயன்படுத்துவார், தேவ சத்தம் கேட்கும். சரிங்களா? சோர்ந்தே போகாதீங்க. வியாதி இருந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா சோர்ந்து போய் பார்த்துட்டு என்னத்தை கண்டோம் இல்ல. உங்களோடு சேர்ந்து நானும் சீனியர் சிட்டிசன் தானே, என்னத்தை கண்டோம்? சோர்ந்தே சொல்லுங்க, உங்களுக்குள்ளே சொல்லுங்க, நான் சோர்ந்தே போக மாட்டேன். ஆமா, நான் சோர்வுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். நான் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். என் பிள்ளைகள், என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, எல்லாருடைய ஆத்மாவையும் நான் ரட்சித்துக் கொள்ளுவேன். களி கூறுங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் களி கூறுங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே தேவ பலர். சிறைச்சாலைக்குள்ள போக முடிஞ்சது, அப்புறம் சிங்க கபிக்குள்ள இருந்து தப்பித்து கொண்டு வந்தாரு. 7 மடங்கு உயர்த்தப்பட்ட அந்த அக்னியில இருந்து கொண்டு வந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் களி கூறுங்கள், நடனமாடுங்கள், மகிழ்ச்சியா இருங்கள், நல்ல ஜோக் சொல்லுங்க. சரிங்களா? கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். தேவன் உங்களுக்கு மிகப்பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார், மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, நான் பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். ஆமா, பிசாசுக்கு யாரெல்லாம் பிசாசு இடம் கொடுக்குறாங்க? சோர்ந்து போறவங்க எல்லாம் பிசாசுக்கு இடம் கொடுக்குறாங்க இல்ல. நம்ம இடமே கொடுக்க வேண்டாம். நீங்க வெற்றி வாழ்க்கை கண்டிப்பாக கேரண்டியா இருக்கு. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகட்டும். யூடியூப்ல இணைந்திருக்கிறவர்கள், வருங்காலத்துல பார்க்க போகிறவர்கள், ஜூம் மீட்டிங்ல இருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் இருக்கிற பாரம் எல்லாம் விலகி ஓடுவதாக, காயங்கள் மாறுவதாக, கசப்பு மாறுவதாக, குதூகலம் உண்டாவதாக, மகிழ்ச்சி உண்டாவதாக, தேவ பலத்தினால் நிரப்பப்படுவார்களாக. இவருடைய பிள்ளைகளும் உறவினர்களும் கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ள வருகிறாங்க. பிசாசனை ஒருவரையும் பிடிச்சு வைக்க முடியாது. ஏனென்றால் எங்கள் தேவன் சொல்லி இருக்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்ன வார்த்தை இதை கவனிக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்தாரிலும், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள அந்த வார்த்தை இயேசுவின் நாமத்துல நிறைவேறுவதா. கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஆமென் 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 ஆமென். அடுத்தது எத்தனாவது கொஸ்டின்? 8. ஓகே. அமெரிக்காவையும் பெரிய பாவிகளையும் தேவன் நியாயம் தீர்க்க மாட்டார், ஏன்? வெரி குட். யாராவது சொல்லுங்க, இதுவரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுங்க. 54வது பக்கத்துல பாச சொல்லுங்க சிஸ்டர். அதுல 54வது 2வது ஏனென்றால் இயேசு எங்களுக்காக பரிகாரம் பண்ணிட்டார். வெரி குட். இல்ல, ரொம்ப முக்கியமான ட்ரூத் பாருங்க. அதை நான் வாசித்துறேன். பேஜ் 54, லாஸ்ட் பேராகிராஃப். அமெரிக்காவை தேவன், லாஸ்ட் பட் ஒன், அமெரிக்காவை தேவன் நியாயம் தீர்க்கவில்லை என்றால்
அவர் சோதோம் கொமராவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நான் போதித்தது உண்டு. இப்பொழுது நான் தைரியமாக தேவன் அமெரிக்காவை நியாயம் தீர்த்தால் அவர் இயேசுவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கோருகிறேன். சோதோம் கொமரா சிலுவைக்கு முன்பாக அளிக்கப்பட்டது. ஆனால் அதன் பிறகு கிறிஸ்து பாவத்திற்கான பரிகார பலியானார். ஆகவே முன்பு நடந்ததற்கும் இப்போதைய நிலைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நமது தேசத்தை நியாயம் தீர்க்க தேவன் ஆயத்தமாக இல்லை. ஏன் ஆயத்தமாக இல்லை என்றால் சிலுவையிலே நியாயம் தீர்த்து விட்டார். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். நீங்க எல்லாம் புரிஞ்சிருப்பீங்க. சரிங்களா? ஆமா. அதனால நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா, நாம தான் எழும்பணும். தேசங்கள்ல தவறான திட்டங்கள் சட்டமாக்கப்படுகிறது. அமெரிக்காவில எல்லாம் கே மேரேஜ், ஆணோடும் ஆண் திருமணம் பண்றாங்க. இதை குறித்து நம்ம சோர்ந்து போகிறதுக்கு அப்பாலே போ சாத்தானே, அமெரிக்காவை விட்டு விடு. உடனே பிசாசு பயம் தருவோம். ஐயோ நம்ம சந்ததி இப்படி ஆயிரும். நோ, கேன்சல் இட். நீங்க அதுல வந்து பயந்து அதே திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க பிசாசுக்கு கதவு திறக்கிறீங்க. சரிங்களா? எந்த காரணத்தை கொண்டு நம்ம சோர்ந்து போகிறதுக்கு வழியே கிடையாதுங்க. வாட் எவர் மே ஹேப்பன், என்ன நடந்தாலும் சரி, சோர்வுக்கு இடமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிரிச்சுட்டே இருங்க. மகேஸ்வரி சிஸ்டர் மாதிரி சிரிச்சுட்டே இருங்க. நல்லா ஆயிட்டாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்ல ரொம்ப வகுப்பு ஞாபகம் இருக்கு, டல்லா இருந்தாங்க. கரெக்டா இல்லையா சிஸ்டர்? எல்லாருமே அப்படித்தானே இருந்தோம். நானும் எல்லாருக்குள்ள ஒரு குதூகலம் வந்துட்டு அதை கூட்டுங்க, இன்க்ரீஸ் பண்ணுங்க. there is no other god. வேற வழி இல்ல. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே தேவ பலன். ஆமா. உடனே எக்ஸாம்பிள், என்ன எக்ஸாம்பிள்? எப்பா சிறைச்சாலைக்குள்ள அவ்வளவு ஜாலியா இருந்திருக்கான். சிங்க கபிக்குள்ள அவன் வந்து ஐயா சரி சரி நான் உங்க சாமியே கும்பிட்டுரு அப்படின்னு சொல்லல பாருங்க. ராஜாட்ட சொல்றாங்க 3 இளைஞர்கள் 7 மடங்கள்ல 70 மடங்கு உயர்த்தினாலும் எங்கள் தேவன் எங்களை தப்பிக்க வல்லவர். எனக்கு அது ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? தப்பிக்காட்டாலும் பரவாயில்லப்பா, எங்க தேவன் இஸ் சோ பவர்ஃபுல். அந்த நாலேஜுக்குள்ள வந்துருங்க. சோ பவர்ஃபுல். கஷ்டப்படுகிறதுனால எவன் தன் சரீர வருத்தப்படுறதுனால எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியாது. சரிங்களா? ஆனா சந்தோஷப்படுறதுனால ஒரு முழத்துல 9 முழத்தை கூட்டிக் கொள்ளணும். எத்தனை நேரம் சொல்லியிருக்காரு இயேசு கிறிஸ்து யோவான் எழுதுற சுவிசேஷத்துல? என்னுடைய சந்தோஷத்தையே தருகிறேன் என்று 3 முறை சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு? அது நிறைவான சந்தோஷம், நிரந்தரமான சந்தோஷம். ஒருத்தர் உங்களிடத்துல இருந்து எடுத்து போடவே முடியாது. 9வது கொஸ்டின் போயிடும். எந்த 3 காரணங்களுக்காக தேவன் தன் கைகளை கட்டிக்கொண்டு அதில் அழிக்காமல் இருக்கவில்லை? வெரி குட். இதுவரைக்கும் சொல்லாதவங்க 53வது பக்கம். எஸ், தேவன் ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அவர் பரலோகத்தில் தன் கைகளை கட்டிக்கொண்டு அமர்ந்து இன்னும் கொஞ்சம் கெஞ்சு, இன்னும் நீ கருத்தாய் வேண்டிக் கொள்ளவில்லை, நீ தேவையான அளவு துன்பத்தை அனுபவித்த பிறகு ஒருவேளை நான் பதில் அளிப்பேன் என்று கூறவில்லை. இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. தன்னுடைய ஆசீர்வாதங்களை உங்களை பெற்றுக்கொள்ள வைக்க அவர் முயற்சிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அழகா எழுதியிருக்காரு பாருங்க. இன்னும் கொஞ்சம் ஜெபம் போதாது, இன்னும் கெஞ்சிப்பா, இன்னும் அழு அப்படின்னு அவர் டிலே பண்றது இல்ல. இன்னும் உன் கருத்து ஆவியோடு ஜெபிக்கணும், கருத்தோடு ஜெபிக்கணும். உன் கருத்து போதாது இல்ல, இன்னும் போக்கஸ்டா இல்ல, இப்படி எல்லாம் அவர் டிலே பண்றதுக்கு அவர் யாருங்க? அநீதியுள்ள நியாயாதிபதியோ அநீதியுள்ள தகப்பனோ கோபக்கார தகப்பனோ அல்ல இல்லையா? நீ தேவையான அளவு இன்னும் துன்பத்தை அனுபவிக்கல. எந்த அளவுக்கு பொய்ய நம்ப வச்சுட்டான் பாருங்க. சந்தோஷப்பட்டு கலிகூற தவிர வேற வழியே கிடையாதுங்க. சரிங்களா? ஆமா, எப்பொழுதும் சந்தோஷப்பட்டு கலிகூற முடியும். நான் சொன்ன பாருங்க, மலேசியாவில் ஒரு டாக்டரு, அவங்க ஸ்ரீலங்காக்காரங்க தான், பிராமின்னு. உங்களுக்கு லதானி ஒரு சிஸ்டர், யாருக்காவது தெரியுமா தெரியல. ஆமா, அவங்க பல வருஷம் அவ்வளோ கஷ்டம். நான் சொன்னேன் இன்னைக்கு காலையில நடனம் ஆடுங்க, 30 நாள்ல அமெரிக்கா வந்து செட்டில் ஆயிட்டான். அவங்க 20 வருஷமா ஆசைப்பட்டது. ஓ அருமையானவர்களே, காட்ஸ் வைஸ் ஆர் ஆல்வேஸ் பிளசன்ட் அண்ட் என்ஜாயபிள். அப்படி நீங்க ட்ரை பண்ணுங்க. சில பாரம் உங்களை அழுத்திட்டே இருக்கலாம். நம்ம அது கடைசியா ஜெபம் பண்ணுவோம். கடைசி கொஸ்டின் போயிடலாம். எழுப்புதலுக்காக தேவன் எதையாவது செய்ய
வேண்டும் என கெஞ்சி ஜெபிக்க. இதுவரை சொல்லாதவங்க 53ஆம் பக்கம். நாம் எழுப்புதலுக்காக ஜெபிப்போம். தேவன் தமது ஆவியை ஊற்றும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். இது என்ன சொல்லுகிறது என்று உங்களுக்கு மரித்த நிலைக்கு தேவன் தான் காரணம் என்பதே இதன் அர்த்தம். அழகா இருக்கல. தேவன் தான் நம்ம சபையை மறிக்க பண்ணிட்டாரு. அந்த ஒரு ஆட்டிடியூட் தான். எதனால இப்படி சூழ்நிலையை ஆண்டவர் கொண்டு விட்டுட்டாரு? என் ஜனங்கள் சரியில்லை, சரியா ஜெபம் பண்ணல, அவங்க பாவத்துல கிடக்காங்க, அதனால நான் இப்படித்தான் வைப்பேன் இப்படி என்று சொல்லி பழியை என்ன செய்யறாங்க? தேவன் மேல போட்டு அந்த எண்ணம் தானே இன்றைய சபையினுடைய தோல்விக்கு, மந்த நிலைக்கு தேவன் தான் காரணம் என்பதே அதனுடைய அர்த்தம். ஆமா, ஓகே. நான் அப்படி உங்களை பிளஸ் பண்றேன், பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் மகா நல்லவர். பாருங்களேன், இன்று காணுகிற உங்களுடைய மனபாரம் எல்லாம் உங்களை விட்டு நீங்க போகுது. சரிங்களா? ஆமென். அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. உங்களுடைய வசனத்தின் மேன்மைகளில இருந்து தேவரீர் உங்களுடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு கற்றுத்தருகிற பாடங்களுக்காக பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்கள் மேல் வர வேண்டிய நியாய தீர்ப்பை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி அப்பா. நன்றி. நியாய தீர்ப்பு எல்லாம் முடிந்து விட்டது. நன்றி அப்பா, நன்றி நன்றி. இந்த சத்தியம் இன்னும் ஆழமாக பதிந்து கொள்ளுவதாக இதை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஒரு சமாதானம் மாத்திரமல்ல, ஒரு குதூகலத்தை நான் ரிலீஸ் பண்றேன், கட்டவிழ்க்கிறேன். ஐ ரிலீஸ் சூப்பர் நேச்சுரல் அன்இமேஜினபிள் ரெஸ்ட், ஜாய் அண்ட் பீஸ். மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் ஒரு மகிழ்ச்சியையும் நான் கட்டவிழ்க்கிறேன். அப்படியே ஃப்ளோ ஆகுது உங்களுடைய எண்ணத்துல. ஆமா, ரெஸ்ட், ஜாய் அண்ட் பீஸ், இளைப்பாறுதல், மகிழ்ச்சி, சமாதானம், இளைப்பாறுதல், மகிழ்ச்சி, சமாதானம். இந்த பிள்ளைகளை ஆண்டு கொள்ளுவதாக, யூடியூப்ல இணைந்திருக்கிறவர்களை, இணைய போகிறவர்களை ஆண்டு கொள்ளுவதாக. I release supernatural peace that surpasses all human understanding. மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத சமாதானம், மனிதர்களுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு மகிழ்ச்சி இந்த பிள்ளைகளுடைய எண்ணங்களிலே அது சூழ்ந்து கொள்வதாக, நிறைவாயிருப்பதாக. இயேசு கிறிஸ்து அனுபவித்த சந்தோஷத்தை, இயேசு கிறிஸ்து அனுபவித்த சமாதானத்தை நான் கட்டவிழ்க்கிறேன். இவர்கள் அப்படியே பெற்றுக்கொள்கிறார்கள், விடுதலை அடைகிறார்கள். எனவே இவர்கள் விசுவாசத்துல பெருகுகிறார்கள். எல்லாரையும் அவர்கள் மீட்டுக் கொள்ளுகிறார்கள். தவறான வழியிலே போகிற உறவினர்களை இவர்கள் மீட்டுக் கொள்ளுகிறார்கள். பிசாசனை இந்த பிள்ளையுடைய இருதயத்துல இனி நீ களைய விதைக்க முடியாது, கவலையை விதைக்க முடியாது, சோர்வை விதைக்க முடியாது. இவர்கள் வெற்றி வீரர்களாக, வெற்றி வீராங்கனைகளாக தேவனுக்கு எழும்பி பிரகாசிக்கிறார்கள். கர்த்தர், நீர் அப்படிப்பட்ட மேலான வழிகளிலே உம்முடைய பிள்ளைகளை நீர் வழி நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி 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 நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென்.